உங்களுக்கு வந்து ஒரு பிஎல்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இது வந்து மிட்சுபிஷில FX5 சீரிஸ் பிஎல்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மேலே இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே உங்களுக்கு இன்புட் சைடு, கீழே வந்து அவுட்புட் சைடு. ஓகேங்களா? இன்புட் அண்ட் அவுட்புட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை. இன்புட்னா உங்களுக்கு வந்து ஆஹ், ஒரு சுவிட்சாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ராக்சிமிட்டி சென்சாராக இருக்கலாம், இல்லைன்னா அனலாக் இன்புட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அனலாக் அண்ட் டிஜிட்டல்னு ஸோ ரெண்டு டைப்பாக இருக்குது. ஓகேங்களா? டிஜிட்டல்னு ஒன்றும் இல்லை. டிஜிட்டல்னால் உங்களுக்கு வந்து பைனரி டைப்ஸ் தான், 0 ஆர் 1 அந்த மாதிரி தான். ஆஃபில் இருந்துச்சுன்னா 0, இன்புட் வந்துச்சு அப்படின்னா 1. ஓகேங்களா? அதுதான் பைனரி இன்புட்டு. அதை தான் நம்ம டிஜிட்டல் இன்புட்னு சொல்லுவோம். அனலாக் இன்புட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சம் ஆஃப் வேரியபிள் வேல்யூஸ் வரும் அந்த அனலாக் இன்புட்ஸில். அதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ப்ராக்சிமிட்டி வராது. ஸோ டெம்பரேச்சர் சென்சாராக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி அனலாக் இன்புட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? ப்ரெஷர் காஜு அந்த மாதிரி அதோட ப்ரெஷர்ஸ் சென்ஸ் பண்ணுற அதோட வேல்யூ அந்த எல்லாமே அந்த வேல்யூஸ் இன்புட்டாக நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் நம்ம அனலாக் இன்புட்னு சொல்கிறோம்.